விஜய் கட்சிக்காரங்களை எடுத்துங்க. அவங்களுக்கு என்ன 26 எலெக்ஷனில் அவங்க வந்து இப்போ தனியாக நிற்க போகிறாங்களா, ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை கூட்டணிக்கு யாராவது வரப்போகிறாங்களா, வந்தால் ஏன் பவரை எப்படி காட்டுறது? யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டை தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்க கட்சி ஒரு மாபெரும் தலைவர் கூட 1,00,000 crore பார்த்துருக்கீங்களா? 1000, 2000, 3000 அப்படி தான் அங்கே மீட்டிங் இருக்கும். ஏன் அங்கே 1000, 2000 பேர் வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது? ஏன் இங்கே ஒரு கட்சி ஆட்சி பிடிக்க 1,00,000 பேர் வேணுங்கிறது தனி டிபேட். தமிழகம் அதை நோக்கித்தான் போகணும்னு நான் சொல்கிறேன். இந்தமாரி 1,00,000 வச்சு இந்த கெத்து காட்டுறது, பந்தா காட்டுறது, இது வந்து அதில் இன்வால்வ் ஆகிற காசு, இதெல்லாம் அரசியலை சீர்குலைக்கிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கெத்து காட்டுறத அப்போ அவங்க நினைக்கிறாங்க, விஜய் கட்சியில் என்னென்ன பண்ணுறாங்க, லேட் பண்ணி வர 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 இந்தோ வந்து விட்டார் நம்ம அந்த காலத்தில் சொல்கிற மாரி க்ரௌடை எப்படி பூஸ்ட் பண்ணுறது. ரெண்டாவது, சில கட்சிகளில் கூட்டம் காட்டுறதுக்காக ஒரு நெருக்கடியான இடத்துல போடுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. நெருக்கடியாக போட்டு அப்படி கேமரா மேலேருந்து டாப்லேருந்து வச்சுன்னு வச்சுங்க, அப்படி க்ரௌடு ததும்புற மாதிரி தெரியும். அப்போ இங்கே வந்து ஒரு இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இடம் மக்கள் கம்ஃபர்டபுளாக நிற்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்களா, கூட்டத்தை காமிக்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்களா?